நீங்க இப்போ சொன்னீங்க ஊர் நாடுக்கு போ, பயிரிடு, பனைமரம் வளர்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. இப்ப ஊரு அப்படின்னு போனா ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இது மட்டும்தான் தொழிலா? நீ கேட்டது கரெக்டான கேள்வி. அங்க போனாலே என்ன கேள்வி, உன்னெல்லாம் உங்க அப்பா படிக்க வைக்கிறானா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படிங்கறதானே என் கேள்வி. ஆமா, குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. ஊருன்னு போனா நீங்க அடிக்கடி அம்பேத்கரையை கோட் பண்ணிக்க. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடே இதுதான். பட்டிக்காட்டுல தான் ஜாதி இருக்கு, இதனாலதான் நாங்க நகர்ப்புறத்துக்கு ஓடியாரோம் அப்படின்னு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஊர் நாட்டுல இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது, இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற இந்த பாகுபாடை விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறது நாங்க மேம்போக்கா தான் நினைக்கிறோம். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நீங்க எல்லாம் அந்த குடிமை பெண்ணுக்கு வந்து நாட்டை சிறுத்தவரிய. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மன்னா, அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. குடிமை பணிக்கு இல்லைங்க, ஊர் நாட்டுல இதுதானே நிலவுது அப்படிங்கிற. அப்ப படிச்சா அவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு முட்டா பயல. நீ என்ன பண்ணி? எனக்கு நிலம் இல்லையே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே. எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும். கீரி சமாளிடா சமாளி. நிலம் இல்லைன்னா ஏன் நீ அவனை இழிவா பேசுற? நிலம் இல்ல, நீ ஏன் அந்த நிலத்துல வேலை செய்யறவனை இழிவா பேசுற? யாரும் வந்து இந்த தொழில் செய்யறேன்னு சொல்லி யாரும் வந்து இழிவுபடுத்தல. இவர் தான் சொன்னப்பல அந்த நேரம் பார்த்து இந்த பாசிமணி வீசிக்கிற மயண்டி குடும்பம் சார், மயண்டி குடும்பம் சார், நாங்கெல்லாம் உங்கால சார். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். அவன் என் பொண்டாட்டி படியில ஏறிட்டு கேவலமா கேவலமா எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இங்க வந்து யாரும் பார்த்தா மற்ற தொழில வந்து இழிவா பேசல. அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தொடர். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இவ்வளவு நாளா காட்டுலையும் மேட்டிலையும் கைனிலையும் வந்து வேலை பார்த்து, பாம்பு கடியில வந்து வேலை பார்த்து, முள்ளு குத்தி, அது குத்தி, இதை குத்தி, கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் புக் எடுத்துட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரான். வரும்போதே எதுக்குடா வரீங்க, போய் வேலை செய்யடா, குலத்தொழில் செய்யணும் சொன்னது என்ன? ஆடு மாடு மேய்ச்சி சொல்ற, வேளாண்மை செய்ய சொல்றங்கிற, சாப்பிடாத நீ. நீ ஐஏஎஸ் ஆகு, பட்னியோட. அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல, வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போ. அதுக்காக அவனை என்ன போய் மேய்க்க சொல்றன்ற? லூசா என்னையே யார பத்திரம் லூசுன? உன்னதாண்டா உன்னதாண்டா வேற எப்படி காப்பா? வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்ட்ட நிலம் இல்லைன்னா குத்தாய் கேடு, நிலம் இருக்கிறவன வேலை செய்ய விடு. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. அரசியல்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க, மக்களுக்கு களப்பணி ஆட்டுறது நிறைய பேர் இருக்காங்க. உன்னை யாருங்க வேணும்னு சொன்னா நீ போய் பண்ண வேண்டியதானே? சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும், அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? ஏய் பதில சொல்றா. இப்படி கேட்டிருக்கலாம், உன் பசங்க மட்டும் படிக்க வைக்கிறீங்களே, டேய் நான் எங்களை மட்டும் ஏன் படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? கேட்டிருக்கணும் அண்ணா. ஊரே சுடாரி பாய்த்தாங்களையா, எப்படா காலந்தல போற குளக்கட்ட? தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை நீ, கலாச்சாரம், பண்பாடு. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கண்ணத்துல அப்பனா உன் கரப்பல்லு காணாம போயிரும். அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சுட்டு பேசு. கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. பிள்ளைங்க மட்டும் சொகுசா போயிட்டு லட்சமா செலவு பண்ணி பணக்கார ஸ்கூல்ல, அதுவும் வெள்ளக்காரன் கொண்டு வந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிற, அவனை படிச்சு பெரிய ஆகுன்னு பாக்குற. இன்னைக்கு நீ வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. என் கேள்வி என்னன்னா, இங்க யார் வேணா வாழலாம், ஆனா தமிழர் மட்டும் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன்ல இங்க யார் வேணா தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. அந்த கான்ஸ்டியூஷனை நீங்க ஏற்கலையா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே. என் தாய் நிலத்தை நான் ஆளாம வேற ஒரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. தமிழன் தான் ஆளணும். யார் தமிழன்? அதே கேள்வி சீமான் மட்டும் தான் ஆளணும். அவர் மட்டும் தான் தமிழன். சீமான் ஆண்டா தமிழன். சீமானை தவிர எவன் ஆண்டாட தமிழன் கிடையாது. அதான் மண்ணா, அதேதான். என் தாய் நிலத்துல வந்து இன்னொருத்தன் ஆளும் போது பெருசா போய்கிட்டு இருக்கு. இதை அவன் சிந்திக்க மாட்டான். பிரச்சனை புரியுதா? இப்ப அண்ணன் வந்துட்டா, இது என் மலை, என் பூமி தாயின் மார்பு. அட பண்ணாட, என்ன உங்க அப்பா கவர்மெண்ட் சொத்ரா? மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களா வந்து ட்ரீட் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனை. என் கட்சியில யாரு போட்டியிடல? கன்னடரா, தெலுங்கரா, மலையாளியா, இல்ல சௌராஷ்டிராவா? யாரு போட்டியிடல? வீட்டுல இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்னோட மனைவியே தெளிவுன்னு சொல்லுங்க.
அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. தமிழச்சி ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழ்ச்சி பூசாம புழுவுறோம். ட்ரம்ப் வந்தாலே சீட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நாம் தமிழ் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. இது தமிழர்களுக்கான கட்சி மட்டும் இல்ல, அனைத்து உயிர்களுக்குமான கட்சின்னு இருந்தா தயவு செஞ்சு கட்சி பேரை மாத்திக்கோ. நாம் உயிரியல் கட்சி அப்படி மாத்திக்கோ. பாருங்க, நாம் தமிழர் கட்சியில வில்லிவாக்கம் தொகுதியில நின்ன ஸ்ரீதர் இருக்கார்ல, இவர் ஒரு தெலுங்கு. இவர் அதுக்கப்புறம் விருதுநகர் தொகுதியில நின்ன சீமானுடைய மச்சானான அருண்மொழி தேவன் இருக்கார்ல, அவருமே தமிழர் இல்ல, அவர் ஒரு கலப்பினம். அவருடைய தாய் தெலுங்கு. இப்ப இந்த 2 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. 2 பேருமே வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இவங்க எம்எல்ஏக்கள் ஆயிடுவாங்க, அமைச்சர்களா கூட ஆயிடும். மீண்டும் எப்படி இருக்கும்? அந்த ஊரு ஒரு தெலுங்கருடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கும். தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளுன்னு சொல்லிட்டு திருப்பியும் தெலுங்கர்களையோ கலப்பினத்தரையோ ஆள விட்டா இது என்ன நியாயம்? ஏன் தூய தமிழர் யாரும் கிடைக்கல அவங்களுக்கு? இன்னும் ஒரு சிலர் வந்துருவாங்க, சீமானுடைய மனைவி எல்லாம் தமிழர் தான், தமிழர்கள் தந்தை வழியினோம் தாய் வழி நம்ம பாக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு தமிழர்கள் தாய் வழி இனம் தான். ஆனா உண்மையில் தாயும் முக்கியம், தந்தையும் முக்கியம். ஒரு குழந்தை தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்தால்தான் அந்த குழந்தை தமிழர், இல்லனா அது ஒரு கலப்பினம் தான். தமிழ்நாட்டை தமிழன் ஆடுறதுல என்னங்க பிரச்சனை? ஒண்ணு வேற்றினத்தை கூட்டு வரீங்க, இல்ல கலப்பினத்தை கூட்டு வரீங்க. தூய தமிழர்கள் யாருமே இல்லையா தமிழ் அரசியல் வாரிசா? யாரை காட்டுறாங்க? அவருடைய வளர்ப்பு மகனை காட்டுறாங்க. இப்ப நான் என் மனைவி கட்டாயம் தென் சென்னையில அம்மா அருகில் வேலை செய்தி தோழிங்க இந்த பகுதியில போய் நீங்க அம்மாவுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நீங்க வாய்ஸ் அரசியல் மனைவியை கொண்டு வராது மகன் சொல்லிட்டு போடா போட்டோம். உனக்கு என்ன? அந்த வளர்ப்பு மகனின் உண்மையான பெயர் என்ன தெரியுமா? அகில்யான் தடேப்பள்ளி. அது என்ன தடேப்பள்ளி? தடேப்பள்ளின்றது தெலுங்கு சர்நேம். தெலுங்கு சர்நேம் வச்சிருக்க ஒரு பையனை தன் அரசியல் வாரிசா காமிக்கும் போது நமக்கு இவர் மேல சந்தேகம் வருதா இல்லையா? தமிழர்களை ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பையனுக்கு மட்டும் தெலுங்கு சர்நேமை போட்டு வச்சிருக்காங்க. இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாதா? சீமான கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெத்த தாய் தந்தர்ட்ட ஓட்ட வாங்க சொல்லு. கட்டின மனைவி கூட போட மாட்டா சில பேருக்கு. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு போல. காசு கொடுக்காம அவங்க பெத்த அம்மா அப்பா கூட ஓட்டு போட மாட்டாங்க, நான் மட்டும் ஏன் காசு வாங்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சொந்த கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவான். இவரே பார்த்தனா தன்னோட கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி காசு கொடுத்ததா ஆடியோ ரெக்கார்டே இருக்கு. இந்த சமுதாய மக்கள் இந்த அந்த பெல்ட்டே அவங்க தானே, இந்த காசு கொடுத்தா போதானே அந்த மொத்த ஓட்டு இப்ப நம்மளுக்கு வந்துடுனே அப்படின்னு சாட்டோட ஒரு ஆடியோ ரெக்கார்டு வந்து இருக்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. வீரனை 2 வீரனை கொடுத்தா தான் வருவான். எனக்கு கோட்பாடு இருக்கு, சாப்பாட்டுல கூட்டு பொரியல். என்னடா இவன் சோத்துக்கு சத்தவனா இருப்பானோ? சண்டையில தனிச்சு தான் போடுவேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனா மெயினா விருப்பம் ஜெயிக்கின்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஓகேவா? வந்து நிக்கிறது ஓட்ட கழிச்சிட்டு பெட்டி வாங்கிட்டு போறதுதான் ஒரு வேலை. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வந்து கூட்டணி வச்சிட்டா என்ன பேச்சு? தங்கச்சி இதே தங்கச்சி இன்னொரு தடவை என்ன பேச்சு பேசினாப்ல, எம்பிட்டு பேசினான். 15 வருஷம் பேசிட்டு கடைசியா நோட்டுக்கும் சீட்டுக்கும் போய் அங்க போய் நின்ட்டாப்லையா. இப்ப மட்டும் பேசாம இருக்காங்களா? அது பேசு. ஏய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அண்ணனை பத்தி நம்ம தெளிவா ஒரே விதத்துல சொன்னா, நம்ம யூடியூப் சேனல் பத்தி எதனா பேசணும்னு சொல்லி நமக்கு காசு கொடுத்தவர் பேசுறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். அது வந்து அது பேசதான் செய்வாங்க, அதை போய் கவலைப்படக்கூடாது. தங்கச்சி அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிடுறேன். ஆரம்பிச்சுட்டாண்டா தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்துங்க. உங்கள் தம்பி தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் ஆரவாரத்துடன் கூட்டமும் மகிழ்ச்சியா வரவே பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாம கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. ஆனால் இப்ப என் தம்பிக்கு இவ்வளவு ஆர்வமா அவரை பார்க்க வரும்போது ஒரு மகிழ்ச்சி தானே இருக்கும். இன்னும் உள்ள இருந்து புகையா வருது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.